என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறது பணத்தை ஈர்க்கும் மகிழம்பூ ரகசியம். இந்த மகிழம்பூவை வச்சு நம்ம ஒரு எளிமையான ஒரு பரிகாரத்தை நம்ம சொல்ல போறோம். செஞ்சு பாருங்க அன்பு உறவுகள். எல்லோருக்கும் பிரச்சனை பிரச்சனை. பணம் நம்ம வீட்டில் சேர்ந்துக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ஒரு புத்துணர்ச்சி தெம்பு இருக்கும். அதை பார்க்கும் போதெல்லாம் நமக்கு ஒரு மன மகிழ்ச்சி இருக்கும். அதே நேரத்தில் எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் சம்பாரிச்ச பணம் ஒரு 10 நிமிஷத்துல அப்படி பறந்துருச்சுன்னு வச்சுக்கிறோங்க, வரையும் அதை நினைச்சே கவலைப்பட்டு நம்ம சோர்ந்து போயிடும். இது நடக்குதா இல்லையா? கஷ்டப்பட்டு அந்த ஒரு மாசம் சம்பளத்தை வாங்கி நம்ம வைப்போம், ஏதேனும் ஒரு செலவு கரெக்டா சொல்லி வச்ச மாதிரி கதவை தட்டும். நம்ம ஏதோ ஒரு பிளான் பண்ணுவோம், அது ஒரு பிளான் பண்ணிட்டு போயிடும். இதான் அடிக்கடி அன்பு உறவுகள் சொல்றது. எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் வீட்டுல பணம் தங்குறதே இல்லையா? வரவை விட செலவு அதிகமா இருக்கு. வட்டிக்கு காசு வாங்கி செலவு பண்ண வேண்டிய சூழல் இருக்கு. வாடகை, படிப்பு செலவு, மளிகை சாமான் செலவு, குடும்ப செலவு எங்கேயோ போயிடுச்சு. அப்போ நமக்கு தேவையில்லாத விரயம், அதாவது மருத்துவ விரயம், தேவையில்லாத கடன் வாங்கிட்டு வட்டி கட்டுற விரயம், இதெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு நமக்கு பணம் சேர வேண்டும். அதற்கு இந்த தோஷம் எல்லாம் தனதோஷம் நிவர்த்தியாக வேண்டும். அதுக்கு நம்ம ஒரு எளிமையான ஒரு வழிபாடை உங்களுக்கு சொல்றோம். அன்பு உறவுகளை செஞ்சு பாருங்க, நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்க. ஏன்னா நம்ம கொடுத்த ரொம்ப இந்த மாதிரி பணவசியத்துக்கான பூஜைகள் செய்ய, இந்த பரிகாரங்களை ரொம்ப பேருக்கு நல்ல பலன் கொடுத்துருக்கு. நமக்கு ஃபோன் பண்ணி கேட்குறான், சொல்றாங்க, ஐயா ரொம்ப நிறைவா இருக்கு அப்படின்னு. நமக்கு சந்தோஷமா இருக்கு. இன்னும் எங்கேயும் கொண்டு போய் நீங்க காசை கொண்டு போய் செலவு பண்ணி தான் அந்த காசு வசியத்துக்கு இது வாங்கணும் அது வாங்கணும் தேவையே இல்லையே. எளிமையான முறை, சின்ன பட்ஜெட்ல பொருளை வாங்க போறோம், செய்ய போறோம். நீங்க என்ன பண்ணணும், ஒரு சிகப்பு அல்லது மஞ்சள் காட்டன் துணி, மஞ்சள் துணி எடுத்துக்கிறது மங்களகரமா இருக்கும் இல்லையா? குரு மஞ்சள் காட்டன் துணி ஒரு மீட்டர் போதும். மகிழம்பூ, கண்டிப்பா மகிழம்பூ மரத்தை பெரும்பாலும் கிராமப்புறங்கள்ல நம்ம பார்க்கலாம். ஆனா நாட்டு மருந்து கடையில மகிழம்பூ இருக்கும். இந்த மகிழம்பூ என்னன்னா, அது பூவாக இருக்கும் போதே மனமா இருக்கும். அது காஞ்சாலும் தன்னுடைய மனத்தை இழக்காது, வாசத்தை இழக்காது. அதனுடைய மனமே தெய்வீகமா. பெருமானுக்கும் சிவபெருமானுக்கும் நம்ம பூஜைக்கு அந்த மகிழம்பூவை கொடுத்து பூஜை செஞ்சோம்னா ரொம்ப விசேஷம். ஏன்னா அதுல லட்சுமி வாசம் செய்வார். இந்த மகிழம்பூ இருக்கு இல்லையா, லட்சுமி தேவியுடைய அருள் பெற்றது, லட்சுமியுடைய கிருபா கடாட்சம் நிறைந்தது, ஐஸ்வர்யம் நிறைந்தது. அதனாலதான் இதை வச்சு நம்ம ஒரு வழிபாடு செய்ய போறோம். நமக்கு மகிழம்பூ ஒரு புடி அளவுக்கு மகிழம்பூ வேணும். காய்ந்த மகிழம்பூவா இருந்தாலும் பரவாயில்லை, காஞ்சதே பெஸ்ட். நாட்டு மருந்து கடையில வாங்கிக்கிறது. ஒத்த ரூபா நாணயம் இல்ல அப்படின்னா 5 ரூபா நாணயம். கொஞ்சோண்டு பச்சை அரிசியில அச்சதை ரெடி பண்ணணும். அச்சதைனா பச்சை அரிசியில கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி போட்டு லைட்டா தண்ணி ரொம்ப விட்டுறக்கூடாது, நல்லா பிசைஞ்சோம் அப்படின்னா உதிரி உதிரியா வரணும். மஞ்சள் அச்சதை அப்படி கொஞ்சம் அளவு, சிறிதளவு. அப்ப வீட்டுல நீங்க காலம்பரம் என்ன செய்யணும், வெள்ளிக்கிழமை இதை நம்ம செய்யும். வெள்ளிக்கிழமை 4 to 6 பிரம்ம முகூர்த்தம், இல்ல அப்படின்னா 6 to 7 சுக்கிரன் ஓரை. சுக்கிரன் ஓரை ரொம்ப விசேஷம், 6 to 7. ஏன்னா லட்சுமியோடைய அந்த அருளை பெறுவதற்கு சுக்கிரன் தான் நமக்கு ரொம்ப முக்கியம், அந்த ஓரை முக்கியம். ஏன்னா சுபகாரியம் இந்த மாதிரி வசிய பூஜைகள்லாம் பண்றதுக்கு சுக்கிரன். அப்படி இந்த சுக்கிரன் ஓரையில வெள்ளிக்கிழமையில, எந்த வெள்ளிக்கிழமையா இருந்தாலும் பரவாயில்ல, காலையில 6 to 7 இல்லைன்னா 4 to 6 முன்கூட்டிய பிரம்ம முகூர்த்தம் ரொம்ப விசேஷம். நீங்க குளிச்சு முடிச்சு வீட்டுல விளக்கேற்றணும் பூஜை அறையில. அப்படி ஒரு ஆசன பலகையில உட்காருங்க, வெறும் தரையில உட்காராதீங்க. ஒரு ஆசன பலகை, வீட்டுக்கு கண்டிப்பா ஒரு ஆசன பலகை வேணும். இல்ல தர்ப்பப்பாய், ஆசன தர்ப்பப்பாய் எல்லாம் இருக்கு, நாட்டு மருந்து கல்ல கடைக்கு வாங்கி வச்சுக்கணும். அப்படி வடக்கு முகமாக உட்காரணும். இப்படி வடக்கு திசை, நார்த்த பார்த்தபடி உட்காரணும். உங்களுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்க, ஒரு துணி இருந்தா விரிச்சுக்கிறங்க.
புதுசா ஒரு துணி நம்ம பயன்படுத்தாத துணியா இருக்கணும். இல்லை அப்படின்னா பேப்பர் இருக்கணும், நியூஸ் பேப்பர், அதை கீழே விரிச்சு வச்சுக்கணும். அது மேல அந்த மஞ்சள் துணியை நல்லா விரிச்சிடும். அந்த ஒரு பிடி மகிழம்பூ நல்லா கையில் எடுத்துக்கிறோங்க. மகாலட்சுமி தேவி வேண்டிக்கிறோங்க, உங்க குலதெய்வத்தை வேண்டிக்கிறோங்க. எங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய தனதோஷம் நிவர்த்தி ஆகணும், எங்க வீட்டுல பணம் சேரணும், லட்சுமி மாதா தாயே ஐஸ்வர்யம் சேரணும், மங்களம் உண்டாகணும், மகிழ்ச்சியா எங்களுக்கு மகிழ்ச்சி பொங்கல், பால் பொங்கலும் எங்க வீட்டுல அப்படின்னா மனசார வேண்டி பிரார்த்தனை பண்ணிட்டு உங்க குலதெய்வத்தை வேண்டி பிரார்த்தனை பண்ணிட்டு நல்ல நடுப்பகுதியில அந்த ஒரு புடி மகிழம்பூ வச்சிருக்கும். அந்த மகிழம்பூ மேல அந்த காயின்ஸ் சொன்ன இல்லையா, 1 ரூபா அல்லது 5 ரூபா காயின்ஸ் நல்லா தண்ணியில அலம்பிட்டு நல்லா தொடச்சுட்டு அந்த காயின்ஸ் என்ன செய்யுங்க, அந்த மகிழம்பூ மேல வைங்க. அக்ஷதை நம்ம பச்சரிசி மஞ்சள் போட்டு நல்லா பிசைஞ்சு வச்சிருப்போம் இல்லையா, நல்லா அப்படியே தனித்தனியா இருக்கணும். ஒன்றும் கசகசன்னு ஒட்டப்படாது. ரொம்ப நம்ம போட்டு ரொம்ப தண்ணி விட்டோம்னா அப்புறம் ரொம்ப இதாயிடும். அதனால நல்லா உதிரியா அந்த அச்சதை ரெடி பண்ணிட்டு அந்த அச்சதை எடுத்து அந்த காயின்ஸ் மேல வச்சிருங்க. ஊதுபத்தி ஏத்தி சுத்தி காட்டுங்க. நல்ல மனசுல வேண்டிக்கிறங்க, என்னுடைய தனம் சேரணும், எங்க வீட்டுல பணம் சேரணும், பணம் வசியமாகணும், தேவையில்லாத விரயம் இருக்கக்கூடாது அப்படின்னு ஊதுபத்தி நல்லா காட்டிட்டு என்ன பண்ணுங்க, அப்படியே அந்த துணி முடி எடுத்துட்டு ஒரு நூல் போட்டு கட்டினாலும் சரி, இல்ல அதுலயே சேர்த்து முடி போட்டாலும் சரி. நீங்க வைக்கக்கூடிய பண பெட்டியில வைக்கலாம், இல்ல அப்படின்னா பணம் வைக்கக்கூடிய இடத்துல வைக்கலாம், இல்ல பீரோவில் பணம் வைக்கக்கூடிய வழக்கம் இருந்தாலும் அங்க கொண்டு போய் என்ன பண்ணுங்க, இந்த பொட்டணத்தை அந்த முடி போட்டிருக்கோம் இல்லையா, அந்த பொருள் வச்சிருக்கோம் இல்லையா, மகிழம்பூ, 1 ரூபா காயின்ஸ், அக்ஷர், மஞ்சள் துணி, முடி போட்டாச்சு. இறைவனை வேண்டி பிரார்த்தனை பண்ணிட்டு அப்படியே கொண்டு போய் என்ன பண்ணுங்க, பணம் வைக்கக்கூடிய சேமிக்கக்கூடிய இடத்துல கொண்டு போய் வச்சு 1 வருஷம் அதுக்கு நல்ல பவர் உண்டு. இந்த மகிழம்பூ, 1 ரூபா நாணயம், அக்ஷதை எல்லாம் மங்களப்பொருள். இந்த மகிழம்பூவை பத்தி ரொம்ப பேருக்கு தெரிய வாய்ப்பு இல்லை அன்பு உறவு. ஆனா தெரிஞ்சவங்க பெரும்பாலும் சொல்ல மாட்டாங்க. ஏன், அன்பு உறவுகளுக்காக நான் உங்களுக்காக, ஏன்னா அன்பு உறவுகள் ரொம்ப பேர் நம்ம கிட்ட வந்து ஜாதகம் பார்க்கும்போது பண பிரச்சனை, கொடுத்த பணம் வரல, வேலை கிடைக்கல, பண தோஷம் இருந்தா என்ன ஆகும் தெரியுமா, படிச்ச படிப்புக்கு வேலை கிடைக்காது. என்னடா இதுக்கு அதுக்கும் சம்பந்தம், ஆமா வேலைக்கு போனாலும் சம்பாரிச்சிருவீல, எங்கெல்லாம் வேலை செய்யணும்னு பாருங்க. தனதோஷம். இந்த தனதோஷம் எப்படி ஏற்படுது அப்படின்னா, ஆடம்பரமா செலவு பண்ணது. உங்க தலைமுறையில பண்ணியிருக்கலாம், இல்லை நீங்களே சின்ன வயசுல பண்ணியிருக்கலாம். காசுடைய அருமை தெரியாம பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள்னா சும்மா செலவு பண்ண மாட்டாங்க, ஒரு செலவு 1000 கேள்வி கேட்பான். ஆனா நம்ம அப்படி இல்லை, அன்னைக்கு சம்பாதிக்கிறோம் பாருங்க, அசால்ட்டா செலவு பண்ணுவோம், அருமை தெரியல. இந்த அருமை தெரியாம கண்டபடி செலவு பண்றதுனாலதான் தனதோஷம் ஏற்படும். அதுக்கப்புறம் நம்ம பிள்ளைங்க தான் பாதிக்கும். காசு வந்து நம்ம கிட்ட வராது. லட்சுமிங்க, ஐஸ்வர்யங்க. இன்னைக்கு பணம் இல்லைன்னா எதுவும் நடக்காது. பணம், அந்த தனம், அந்த ஐஸ்வர்யம் உங்க இல்லத்துல சேரணும் இல்லையா. அப்ப இது போல நம்ம எளிமையான வழிபாடுகள் கொடுக்கிறோம். இந்த வழிபாடும் சக்தி வாய்ந்த வழிபாடு தான். நீங்க எங்கேயும் காசு கொண்டு போய் அந்த பொருளை வாங்கணும், இந்த பொருளை வாங்கணும். மகிழம்பூ நமக்கு தெரியும், விசேஷமான பூ, நல்ல வாசம் நறுமணம் இருக்கும், தெய்வீகத்துக்கு உகந்த பூ. 1 ரூபா காயின்ஸ், அச்சதை, மங்கள பொருள் வச்சிடும். அவ்வளவுதான். போது அன்பு உறவுகளை, நீங்க இதை முயற்சி பண்ணி செஞ்சு பாருங்க. நல்ல விஷயம் கண்டிப்பா நடக்கும், ஒரு மாற்றம் நிகழும். அதுலயே உங்களுக்கு உண்மை என்னன்னு புரியும். அன்பு உறவுல இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு வச்சுக்கிறீங்களேன், உங்க உறவினர்கள், நண்பர்கள் எல்லோருக்கும் இந்த வீடியோவை அனுப்பும். அதே போல நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா பண்ணி வச்சுக்கிறீங்க அன்பு உறவுகளே. இது போன்று நல்ல நல்ல வீடியோக்கள் தொடர்ந்து உங்கள்கிட்ட வந்துகிட்டே இருக்கும். நமக்கு ரொம்ப அன்பு உறவுகள் சப்போர்ட் பண்றீங்க, லைக் பண்றீங்க, கமெண்ட் பண்றீங்க. இன்னும் எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்க. ரொம்ப அன்பு உறவுகள்கிட்ட போய் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. எங்களுக்கு அதுவே போதுமான விஷயம். எங்கேயும் போய் ஏமாறாதீங்க. யாருக்கிட்டையும் போய் பணத்தை கொடுத்து பணம் வரணும் அப்படின்னு ஏமாந்தீங்க அப்படின்னா அதுக்கு நீங்க தான் பொறுப்பு. அன்பு உறவுகளே, இந்த கால கலியுகம் இது. காசு சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனா 10,000 லட்சம் ரூபாய் கொடுத்து அதை பண்ணணும், இதை பண்ணாதான் இப்படியாகும், அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நம்ம சம்பாதிக்கணும், கஷ்டப்பட்டு சம்பாதிக்கணும், சோம்பேறித்தனமா இல்லாம வேலைக்கு போகணும், முயற்சி பண்ணணும். இந்த மாதிரி சில விஷயங்களை பண்ணிருங்க. இது மன நம்பிக்கையை கொடுக்கும்.
ஒரு தைரியத்தை கொடுக்கும், ஒரு பலத்தை கொடுக்கும், ஒரு சக்தியை கொடுக்கும். அந்த சக்தியோட பலத்தோடு தைரியத்தோடு நீங்க இறங்குனீங்க அப்படின்னா ஜெயிச்சிருவீங்க அன்பு உறவு. சரி அன்பு உறவுகளே, மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் ஈஸ்வரன் சீதாராம ஜோதிடர். என் அனைத்து அன்பு உறவுகளுக்கும் வணக்கம்.